الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيقول الله تبارك وتعالى بمحكمه التنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லா புகழும் என்னையும் உங்களையும் இந்த உலகில் தோன்றிய இந்த உலகில் இன்று வரை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்னும் வாழ இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். அந்த ஏகனை இணை துணையற்றவனை போற்றி புகழ்ந்து அவனை துதித்தவராக அவனது ஸலவாத்தும் ஸலாமும் நமது தலைவரும் இறுதி இறை வழிகாட்டியுமாகிய சத்திய பாதையை மிக தெளிவாக எமக்கு கற்றுத்தந்ததோடு மாத்திரம் சுருக்கிக் கொள்ளாமல் ஒரு உண்மையான முஸ்லீம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய வள்ளல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய லட்சியமாக கருதி பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அதே வழியில் பயணித்த தாபியூன்கள் இறுதி நாள் வரையும் தூய இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற எல்லா மூமின்கள் மீதும் முஸ்லீம்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதா. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ, யாரை அல்லாஹ் சத்திய பாதையில் பயணிக்க செய்தானோ அவர்களை சத்தியத்தில் இருந்து வெளியேற்றி வழிகெடுக்கின்ற எந்த ஒரு சக்தியும் யாருக்கும் கிடையாது. யாராலும் அவர்களை வழிகெடுக்கவும் முடியாது. யாரை அல்லாஹ் நேர்வழியிலிருந்து வழிதவறச் செய்து விடுகிறானோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கும் யாராலும் முடியாது. எனவே நேரான வழியில் எங்களை செலுத்துவாயாக என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த சத்திய வழி என்பது நபிமார்கள் பயணித்த வழி, சாலிஹான நல்ல மனிதர்கள் பயணித்த வழி, சுஹதாக்கள் என்கின்ற தங்களுடைய உயிர்களை துச்சமாக மதித்து போராடிய அந்த நல்ல மனிதர்கள் பயணித்த ஒரு வழியாகும். இந்த வழிகளிலே பயணிக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்து அங்கீகரித்து அருள் புரிவாராக. அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் எங்களுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்றுவதற்கும் சில சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்குகின்றார். அந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வழங்கப்படுகிற பொழுது அவைகளை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்தினோமாக இருந்தால் நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாற முடியும். அவ்வாறான சிறந்த சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் எதிர்வரக்கூடிய புனிதமிக்க ரமலானுடைய மாதம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதம் என்று சொல்லுகிற பொழுது, ரமலானுடைய மாதம் வருகிறது என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சி அவர்கள் சந்தோஷப்பட ஆரம்பிப்பார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மாதம் எங்களை புனிதப்படுத்துவதற்காகவே அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய ஒரு வசந்த காலமாகும். இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது அதை குர்ஆனோடு தொடர்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதன் மூலம் இந்த மாதத்தினால் குர்ஆன் சிறப்பிக்கப்பட்டதா அல்லது குர்ஆனின் காரணமாக இந்த மாதம் சிறப்பிக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்விகள். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் குர்ஆனின் மூலம் எங்களை நாம் பண்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பருவ காலமாக
இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப ரமலானுடைய மாதம் என்பது குர்ஆனுடைய வசந்த காலம். இந்த மாதம் வருகிற பொழுது மூமின்கள் குர்ஆனின் பக்கம் தங்கள் கவனங்களை திருப்புவார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகளை படிப்பார்கள். குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள், ஓதுவதற்கு கற்றுக்கொள்வார்கள், ஓதுவதற்கு கற்றுக் கொடுப்பார். குர்ஆனை அதிகமாக மனனம் செய்வார். அல் குர்ஆனை முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மக்களாக தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த ரமலானுடைய காலம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருல் குர்ஆன். ரமலானுடைய மாதம் என்றால் அது குர்ஆனுடைய மாதம் என்று சொன்னார். அப்ப ரமலானுடைய மாதம் என்பது நோன்பு பிடிக்கும் மாதம் என்று மட்டும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ரமலானுடைய மாதம் என்றால் தராவீஹ் அல்லது கியாமுல் லைல் தொழும் மாதம் என்று அறிந்திருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பால் ரமலானுடைய மாதம் என்றால் அது அல்லாஹ்வுடைய கலாம் இறக்கப்பட்ட மாதம், அல்லாஹ்வுடைய கலாம் ஓதப்படக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய கலாம் மனனம் செய்யப்படக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய கலாம் ஆய்வு செய்யப்படக்கூடிய காலம். அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை அறிந்து புரிந்து தங்களை குர்ஆனுடைய சமுதாயமாக முஸ்லிம் சமூகம் மாற்றிக்கொள்ள வேண்டிய பருவ காலம். அப்படிப்பட்ட ஒரு வசந்த காலம் வரையும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களில் அந்த மாதங்களினுடைய ஆரம்ப நாட்களில் நாம் காலடி எடுத்து வைக்க இருக்கிறோம். எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மகத்துவம் பொருந்திய வேதம் அருளப்பட்ட இந்த மாதத்தை பற்றி நபி அவர்கள் சொல்லும் பொழுது, துஃப்தஹ் ஃபீஹி அபுவாபுல் ஜன்னah, இந்த மாதம் வருகிற பொழுது சொர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். வதுகுலக் ஃபீ அபுவாபுன் நார், இந்த மாதத்திலே நரகத்தினுடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டுவிடும். வசுஃபிதத்திஸ் ஷயாத்தீன் வமரதத்துல் ஜின், ஷைத்தான்களும் கெட்ட ஜின்களும் இந்த காலங்களில் விலங்கிடப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். ஏன் சுவர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும்? நல்லடியார்கள் சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்து நல் அமல்களிலே ஈடுபட வேண்டும். அதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக, அவர்களை ஆர்வமூட்டும் விதத்திலே அல்லாஹ் சுவர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்தது. ஏன் நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகிறது என்று சொன்னால், நல்லடியார்கள் அல்லாஹ்வை பயந்து நரகத்தை பயந்து நல்லமல்களில் ஈடுபட வேண்டும். அவருடைய அச்சம் பயம் அதை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான், சொர்க்கத்தினுடைய கதவுகளை மூடுகின்றான். ஷைத்தான்களும் கெட்ட ஜின்களும் ஏன் அங்கே தஸ்வீர் செய்யப்படுகிறார்கள், விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் மூலமாக நல்லடியார்களுக்கு இடையூறுகள் வந்துவிடக் கூடாது. எனவே தடையில்லாமல் விவாதத்துகளில் அவர்கள் ஈடுபட வேண்டும். மனோ இச்சையை தவிர கெட்ட ஷைத்தான்களினால் நேரடியாக அவர்கள் வழிகெடுக்கப்படக்கூடாது. எனவே மனோ இச்சையை கட்டுப்படுத்திக் கொண்டு அவர்கள் சரியான முறையில் செயல்படுவார்களே, அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய வழியை அவர்களுக்கு வேற எந்த காலங்களிலும் இந்த சிறப்புகள் கிடையாது. ரமலானுடைய காலத்தில் தான் அல்லாஹு தஆலா சிறப்பை வைத்தார். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுக்க ஆரம்பிக்கும். யுனாதி முனாதின் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர் என்ன அழைப்பு விடுப்பார் தெரியுமா? யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகியல் ஷர்ரி அத்பிர், நன்மை செய்கின்ற ஒவ்வொருவரையும் அழைத்து நீ செய்யும் நன்மையில் முந்திக் கொண்டே செல்வீராக, விட்டு விடாதே, பின்வாங்கி விடாதே, சடைவடைந்து சோர்வடைந்து விடாதே. ஒரு மகத்தான காலத்தில் இருக்கிறாய். ஒரு நன்மைக்கு பல ஆயிரக்கணக்கான நன்மைகளை, லட்சக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி தரக்கூடிய ஒரு வசந்த காலம். இந்த காலத்தில் நீ தொழும் தொழுகையில், ஓதும் ஓதலிலே, செய்யும் ஜிக்ருகளில், கொடுக்கும் தர்மங்களில், அனைத்து நல் அமல்களிலும் நீ மேலும் 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 அக்பில் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார், முன்னேறிக்கொண்டே செல்வீரார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற மாதிரி சொர்க்கத்தினுடைய பேரின்பங்களை பற்றி அப்படியோ சொல்லிக் கொண்டு வந்துவிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்வான், இந்த சொர்க்கத்தின் பேரின்பங்களை அனுபவிக்கும் விடயத்தில் போட்டி போடுபவர்கள் போட்டி போட்டுக் கொள்ளட்டும், முந்துபவர்கள் முந்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ். அதுபோல இந்த மலக்கு சொல்வார், நன்மை செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் அழைத்து சொல்லுவார், உன் தொழுகை உனக்கு பாரமாக இருந்து விட வேண்டாம், நீ ஓதும் ஓதல் உனக்கு சுமையாக இருந்து விட வேண்டாம், நீ நோக்கும் நோன்புகளும் கொடுக்கும் தர்மங்களும்
உனக்கு கனமாக இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த மாதம் கண்ணியமான மாதம், இந்த மாதம் சங்கையான மாதம், இந்த மாதம் நன்மைகளை அதிகம் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு மாதம். இந்த மகத்தான மாதத்தில் நன்மைகளில் இருந்து நீ பின்வாங்காமல் ஒவ்வொரு நாளும் நன்மைகளை முந்திக் கொண்டே போவீராக, நன்மைகளை முன்னேறிக்கொண்டே செல்வீராக. ஆனால் எங்களுடைய சகோதர சகோதரிகளின் நிலை, நமது நிலை என்னவென்றால், ரமலானுடைய ஆரம்ப நாட்களில் இருக்கக்கூடிய ஆர்வமும் உற்சாகமும் அடுத்தடுத்த நாட்களில் வருவது கிடையாது. எங்களுடைய தொழுகைகளில், எங்களுடைய ஓதல்களில், எங்களுடைய ஏனைய இபாதத்துகளில் எல்லாம் ஃபதூரா என்று சொல்லக்கூடிய அந்த சோர்வு நிலை அப்படி மேல வந்து எங்களுடைய கால்களில், உடல்களில் ஏற்படக்கூடிய வலி பெரிதாக தெரியும். தாகம், பசி என்பது நோன்பை தடுக்க ஆரம்பித்துவிடும். உலக ஆசை தர்மம் செய்வதிலிருந்து எங்களை தடுத்தது. நாளுக்கு நாள் இந்த ரமலானில் இருந்த ஆர்வம், நன்மைகள் செய்ய வேண்டும் என்றிருந்த ஆர்வம் அப்படியே தேய்ந்து கொண்டே போகும். இறுதி 10 ஆரம்ப நாட்களில் மீண்டும் ஒரு உற்சாகம் பிறக்கும். ஆனால் அது 23, 24, 25 என்று போகிற பொழுது அந்த அனைத்து விதமான உற்சாகங்களும் இல்லாமலாகி நாங்கள் களியாட்டங்களிலும் பெருநாள் வேடிக்கைகளிலும் ஈடுபட்டு இப்படியே ஷைத்தான் தொடர்ந்து எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றான். நல் அமல்களில் இருந்து எங்களை தடுத்துக் கொண்டிருக்கின்றான். இது தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் அவனுடைய சதிவலையிலே மாட்டிக்கொள்வோம். ஒரு சில மார்க்கம் படித்தவர்கள் அல்லது அந்த விளக்கம் தெரிந்தவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், பகல் வேளையில் மாத்திரம் தங்களுடைய உடுப்புகள், மற்ற பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கான வேலைகளை பார்ப்பார். இஃப்தாருக்கு பிறகு செல்ல மாட்டார். கியாம் நிலையிலும் இதர வணக்கங்களிலும் ஈடுபடும். ஓரளவு அது ஒரு முன்னேற்றம் என்று சொல்லலாம். ஷைத்தானுடைய சதியில் இருந்து அவர்கள் தங்களுக்கான ஒரு மாற்று வழியை தெரிவு செய்கிறார்கள். அந்த இரவுகள் என்பது அவ்வளவு புனிதமானது. இறுதி 10 இரவு, ரமலானுடைய பகல்களை விட அதனுடைய இரவுகள் என்பது பிரதானமான ஒரு விடயம். லைலத்துல் கத்ர் தான் கத்ருடைய இரவு, பகல். அது சூரியன் உதிக்கும் வரையும், மக்ரிபில் இருந்து சூரியன் உதிக்கும் வரையும் உள்ள அந்த நேரம். சூரியன் அல்ல, ஃபஜ்ர், வைகரை, அதிகாலை உதிக்கும் வரை உள்ள நேரம். மக்ரிபுடைய நேரத்திலிருந்து லைலத்துல் கத்ருடைய நேரம் எதுவரை இருக்கும் என்றால், அன்றைய அதிகாலை பொழுது, விடியல், நாங்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய நேரம் இருக்கிறது, ஃபஜ்ருடைய நேரம், அது வரையும் தான் இருக்கு. அதற்கு பிறகு இருக்காது. அதனாலதான் அந்த இறுதி 10 தினங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று வணங்கினார். அந்த இரவு வேளைகளை மிக பெருமதியான காலமாக கருதி செயல்படும். ஆனால் உண்மையில் எங்களுடைய நிலையை என்ன சிந்தித்து பாருங்கள். பகல் வேளையிலும் கூட நாங்கள் நோம்பிலிருந்து குர்ஆன் ஓதுவது போன்ற வணக்கங்களில் ஈடுபட வேண்டும். ஆனால் இரவிலே நாங்கள் பஜார்களில், கடைகளிலே செலவழிப்பதை விட பகல் மேலாது. இரவுகளை பொறுத்தவரை நாங்கள் பள்ளிவாசல்களில், வீடுகளில் கிட்டத்தட்ட இஅ்திகாஃப் மாதிரியே இருந்துவிடுவார். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 இஅ்திகாஃப் இருப்பார். இரவு பகல் முழுவதும் இருப்பார். இந்த ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு பிரத்யோகமாக கியாமுல் லைல் தொழுத ஆண்களையும் பெண்களையும் அழைக்கிறார். குர்ஆன் ஓதிய ஆண்களை, பெண்களை அழைக்கிறார். இளைஞர்களை, யுவதிகளை அழைக்கிறார். முக்கல்லஃபான பருவ வயதை அடைந்து புத்தி சுயாதீனம் உள்ள அமலில் ஈடுபடக்கூடிய எல்லோரையும் அழைக்கிறார். கெட்டவர்களை அல்ல, ஆரம்ப நிலை எல்லோரையும் அழைக்கிறார். நல்லவர், நல்ல அமல்களில் ஈடுபடுபவர்களை அழைத்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், அக்பில் என்று சொல்கிறார். அக்பில் என்றால் என்ன? உன் தொழுகையில், நீ நோக்கும் நோன்பிலே, நீ ஓதும் ஓதலில், செய்யும் தர்மத்தில், செய்யும் திக்ருகளில் நீ பின்வாங்க வேண்டாம். கலந்து விடாதே, சோம்பேறியாக மாறிவிடாதே. நீ முன்னேறிக்கொண்டே செல்வீராக, முன்னேறிக்கொண்டே செல்வீராக. முந்திச்செல் என்று அழைத்து ஆர்வமூட்டிக் கொண்டே இருக்கிறார். இது நம் உள்ளத்தில் ஆழமாக நான் கியாமுல் லைல் தொழுகிறேன், நான் குர்ஆன் ஓதுகிறேன், நான் ஃபர்லான தொழுகைகளை தொழுகிறேன், நான் சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறேன், நான் திக்ர் செய்கிறேன், நான் தர்மம் செய்கிறேன். ஆஹா, என்னை ஒவ்வொரு நாளும் ஒரு மலக் அழைத்து இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். என்னுடைய மனதிலே சில நேரம் இன்றைக்கு நான் சுருக்கமாக தொழுதால் என்ன என்ற எண்ணம் பெறலாம். இன்றைக்கு நோம்பு புரியாமல் விட்டால் என்ன, கலா செய்யலாம் தானே என்ற எண்ணம் பெறலாம். இன்றைக்கு மாத்திரம் குர்ஆன் ஓதுவதை சுருக்கிக் கொள்வோம் என்ற எண்ணம் பெறலாம். திக்ர் செய்வதிலே ஒரு சில மாற்ற நிலை தோன்றலாம். அப்பொழுதெல்லாம் அந்த மலக்கினுடைய அழைப்பு இப்படி இருக்கிறதே, அவர் என்னை பின்வாங்காமல் முன்னேறி செல்வீராக என்று அழைக்கிறாரே, இது மலக்கின் அழைப்பல்ல, அல்லாஹுடைய அழைப்பு. இது மலக்கினுடைய வேண்டுகோள் அல்ல, கட்டளை அல்ல, இது அல்லாஹுடைய கட்டளை. காரணம், அந்த மலக்கை நியமித்தவன் அல்லாஹ், இவ்வாறு சொல்லுமாறு, அழைக்குமாறு பணித்தவன் அல்லாஹ். அல்லாஹுடைய கட்டளையின்படி, பணிப்பின்படிதான் அந்த மலக்கு போய் அழைக்கிறார். நன்மை செய்பவனே, முன்னேறி சென்று கொண்டே. அப்ப இந்த எண்ணம் என்பது எங்களுக்குள் புத்துணர்வை ஏற்படுத்த வேண்டும். எங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய
அந்த முன்னேற்றத்திற்கு தடையான சிந்தனைகளை இல்லாமல் செய்து நான் என்னுடைய அமல்களிலே இந்த ரமலான் முடியும் வரையும் பேணுதலாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் மிக விடாமுயற்சியோடு ஒவ்வொரு நாளும் அமல்களில் முன்னேறி கொண்டு செல்ல வேண்டுமே தவிர நேரங்களை கூட்டிக் கொண்டு பெருக்கிக் கொண்டு செல்ல வேண்டுமே தவிர குறைத்து விடக்கூடாது. அதே மலக் இன்னொரு பிரிவினர்களை அழைப்பார். அவர்கள் யார் தெரியுமா? நோம்பு நோட்காமல், கியாமுல் லைல் தொழாமல், நல்ல அமல்களிலே ஈடுபடாமல் தங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் விரயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவிகள், ஷர்றுகளிலே வேட்கையோடு ஈடுபடக்கூடியவர்கள், விருப்போடு ஈடுபடக்கூடியவர்கள், மதுபானம், விபச்சாரம், கோல், புறம் இப்படிப்பட்ட பெரும் பாவங்களிலே தங்களுடைய காலங்களை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவிகளையும் இந்த மலக் அழைப்பார். எப்படி சொல்வார் தெரியுமா? பாவம் செய்பவனே, உன் பாவத்தில் இருந்து உன்னை விடுவித்துக் கொள், பாவத்தில் இருந்து பின்வாங்கிக் கொள், பாவம் செய்யாதே. இந்த மாதம் பாவம் செய்யும் மாதம் அல்ல. இந்த மாதம் தௌபாக்களின் மூலம் பாவங்களில் இருந்து உன்னை சுத்தப்படுத்தும் மாதம், பாவங்களில் இருந்து தூரமாகும் மாதம், பாவ அழுக்குகள் கரைகளில் இருந்து எங்களுடைய உள்ளங்களையும் ஆன்மாக்களையும் தூய்மைப்படுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த கண்ணியமான சங்கை பொருந்திய மாதத்தை அடைந்தும் நீ பாவம் செய்கிறாயா? தொழாமல், நோம்பு நோக்காமல், குர்ஆனை ஓதாமல், அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல், செய்த பாவங்களை நினைத்து தௌபாக்களில் இஸ்திக்பார்களில் ஈடுபடாமல், அல்லாஹ்வின் தூதரின் மீது ஸலவாத் சொல்லாமல் இப்படியெல்லாம் நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாயா? நீ அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள், இந்த பாவங்களில் இருந்து உன்னை நீ விடுவித்துக் கொள், இந்த பாவங்களில் இருந்து பின்வாங்கு என்று அந்த மலக் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார். இந்த ரமலானுடைய மாதத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் இப்படி ஒரு அழைப்பாளரை அல்லாஹ் ஏற்படுத்தி அவர் நல்லது செய்பவர்களை அழைத்து ஆர்வமூட்டிக் கொண்டும் பாவம் செய்பவர்களை அழைத்து எச்சரிக்கை செய்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமானது, எவ்வளவு உயர்வானது, சிறப்பானது என்று சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்பொழுது இந்த உரையினுடைய ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த மசாலாவுக்கு வருகிறேன். இந்த மாதத்தினுடைய இவ்வளவு கண்ணியம், சிறப்பு எதனால் வந்தது? அல் குர்ஆனினால் இந்த மாதம் சிறப்பிக்கப்பட்டதா அல்லது இந்த மாதத்தின் காரணமாக குர்ஆன் சிறப்பிக்கப்பட்டதா? இதை நாங்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, குர்ஆனுடைய வாசகங்களையும் ஹதீஸினுடைய அறிவுறுத்தல்கள், விளக்க உரைகளையும் தொடர்படுத்தி நாம் பார்க்கும் பொழுது குர்ஆனின் மூலம்தான் இந்த மாதத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் ஏற்பட்டிருக்கு. என்ற ரமலானை பற்றி அல்லாஹ் அறிமுகம் செய்யும் பொழுது எப்படி சொல்கிறான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, நேர்வழிக்கான சரியான தெளிவான சான்றுகளை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹ். லைலத்துல் கத்ரிலே இந்த குர்ஆனை நாம் அருளினோம் என்று அல்லாஹ். பாக்கியம் நிறைந்த இரவிலே இந்த குர்ஆனை நாம் அருளினோம் என்று அல்லாஹ். ரமலான் மாதம் என்றால் அது குர்ஆனின் மாதம் என்று நபி அவர்கள் சொல்கிறார். ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் ஜிப்ரீல் வந்து முழுமையாக எனக்கு குர்ஆனை ஓதி காண்பிப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார். தன்னுடைய அந்திம காலத்தின் இறுதி ரமலானில் 2 தடவைகள் ஜிப்ரீல் வந்து குர்ஆனை முழுமையாக எனக்கு ஓதி காண்பித்தார் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார். இந்த குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸ்கள் எல்லாவற்றையும் தொகுத்து நாம் ஆய்வு செய்யும் பொழுது அல் குர்ஆன் என்கிற அல்லாஹ்வுடைய கலாமினால் இந்த மாதம் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ரமலானுடைய மாதம் என்றால் நோன்பு எங்களுடைய நினைவுக்கு வருவதை விட, ரமலானுடைய மாதம் என்றால் கியாமுல் லைல் நினைவுக்கு வருவதை விட, ரமலானுடைய மாதம் என்றால் தான தர்மங்கள் கொடுக்கும் மாதம் என்பது நினைவுக்கு வருவதை விட, ரமலானுடைய மாதம் என்றால் இஅ்திகாஃப் இருக்க வேண்டிய காலம் என்பது நினைவுக்கு வருவதை விட, ரமலானுடைய மாதம் என்றால் தௌபாக்களில் இஸ்திக்பார்களில் ஈடுபட வேண்டிய காலம் என்று எண்ணுவதை விட, ரமலானுடைய மாதம் என்றால் வாஞ்சை மிகு குர்ஆன், மனித வாழ்வின் நிரந்தர வழிகாட்டி, சத்திய அல்லாஹ்வுடைய சத்தியமான கலாம், அவருடைய உண்மையான பேச்சு,
அது இறக்கி அருளப்பட்ட மாதம் என்று நாங்கள் நினைக்க வேண்டும். ரமலானின் வசந்தம் என்பது அது குர்ஆனினுடைய வசந்தம். ரமலானின் புனிதம் என்பது அது குர்ஆனின் புனிதம். ரமலான் மாதத்தினுடைய அந்த எழுச்சி, அந்த எழில், அந்த ஒளி பிரகாசம் என்பதெல்லாம் அது குர்ஆனின் எழுச்சி, குர்ஆனின் ஒளி, குர்ஆன் எழில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்களை எடுத்துக் கொள்ளும் பொழுது அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மன்ஹஜில் பயணித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலில் இந்த ரமலானை உயிர்ப்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய போதனைகள், வழிகாட்டல்களை அவர்கள் பின்பற்றி நோன்பு நோற்றார்கள், கியாமுல் லைலில் ஈடுபட்டார். இந்த இரண்டு வணக்கங்களும் ஒரு வண்டியினுடைய இரண்டு சக்கரங்களை போன்ற தூய்மையான எண்ணமும் நபி அவர்களினுடைய வழிகாட்டலும் இருக்க இந்த ரெண்டு இபாதத்துகளை நான் செய்துவிட்டாலே புனிதமிக்க ரமலானுடைய மேன்மையான வணக்கங்களை நாங்கள் நிறைவேற்றியவர்களாக மாறி இஸ்திக்பார், தௌபாக்கள் எல்லாம் தொழுகைக்குள்ளே வருகிறது. தான தர்மம் போன்ற ஏனைய வணக்கங்கள் அவைகளை நாங்கள் மேலதிகமாக செய்யும் பொழுது இன்னும் இந்த நோன்பு என்பதும் கியாமுல் லைல் என்பதும் வீரியம் அடையும். இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் அடைகின்ற நன்மைகள் பலம். அப்ப அந்த ரெண்டு காரியங்களும் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது முதலாவது விடயம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் முன்னுண்டானவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது நோன்பு நோட்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பது எங்களை பண்படுத்த, உள்ளங்களை சுத்தப்படுத்த, எப்பொழுதும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்துடன் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் நாங்கள் இருக்கிறோம் என்ற அச்ச உணர்வோடு வாழும் வாழ்க்கை முறையை நிஜப்படுத்துவதற்காக இந்த நோன்பை அல்லாஹ் எங்கள் மீது விதியாக்கினான். அதுதான் இறையச்சமுடைய வாழ்க்கை என்பது. இது எங்களுக்கு முந்தைய சமுதாயங்களுக்கும் அந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கு. அவன் நோன்பு என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நோற்றார்கள்? அன்புக்குரிய சகோதரிகளே, இதற்கு இரண்டு விதமான வழிகாட்டல்கள் இருக்கிறது. ஒன்று என்னவென்றால், வைகரை ஃபஜ்ர் உதித்ததில் இருந்து சூரியன் மறையும் வரை, சுபகுடைய நேரம் என்று சொல்லுவோமே, அந்த ஃபஜ்ர் உதித்ததில் இருந்து, சூரியன் உதிப்பதல்ல, ஃபஜ்ருடைய உதயம், அதிலிருந்து சூரியன் மறையும் வரையும் வேண்டுமென்று எதையும் நாங்கள் உண்ணவும் கூடாது, பருகவும் கூடாது. வேண்டும் என்று தெரிந்து கொண்டு, நாங்கள் நோம்போடு இருக்கிறோம் என்று அறிந்து கொண்டு நாங்கள் எதையும் குடிக்க கூடாது, எதையும் உண்ணக்கூடாது, உடல் உறவில் ஈடுபடக்கூடாது. இந்த மூன்றும் பிரதானமான தடை. அதோடு இணைந்ததாக சில மசாலாக்கள் வரும். ரத்தம் குச்சி எடுக்கலாமா, வேண்டும் என்று வாந்தி எடுத்தால், இப்படி சில விஷயங்கள் வரும். அதுல நோன்பு பாப்சிலாகிவிடும் என்றிருக்கிற விடயங்கள். வேண்டும் என்று சக்தி எடுப்பது நோம்பை பாப்சிலா, வேண்டும் என்று ரத்தத்தை குத்தி எடுப்பது நோம்பை பாப்சிலா, தேவைக்காக குத்தி எடுப்பது என்பது வேறு விடயம். எங்களுடைய உடலின் நோயை போக்குவதற்காக மருந்துகளை இன்ஜெக்ஷனாக போடுகிறோம். அதற்கு நோன்புக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனால் ஊட்டச்சத்திற்காக உடல் தெளிய வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விட்டமின்ஸ்களுடைய அந்த இன்ஜெக்ஷன்களை போடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நோன்பு முறிந்துவிடும். இது உலமாக்களினுடைய ஆய்வு. இந்த மசாலாக்களில் உள்ள விடயங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் பிரதானமான விடயம் என்ன? ஃபஜ்ரில் இருந்து மக்ரிபு வரையும் நாங்கள் வேண்டும் என்று எதையும் உண்ணவும் கூடாது, குடிக்கவும் கூடாது, நாங்கள் உடல் உறவு போன்ற காரியங்களில் ஈடுபடவும் கூடாது. இந்த மூன்று அம்சங்களை தவித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு மசாலா. இது ஹகீகியத்தான விடயம். இன்னொன்று இருக்கிறது. அது என்னவென்றால், நாங்கள் பசித்திருப்பதுடன் தாகித்திருப்பதுடன் பாவமான பேச்சுகளையும் பாவமான செயல்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது. இந்த இரண்டு விடயங்களும் இணைகிற பொழுது எங்களுடைய நோன்பு பலம் பொருந்திய நோன்பாக மாறும். ஒருவர் எதையும் உண்ணவில்லை, பருகவில்லை, உறவில் ஈடுபடவில்லை, ஆனால் பொய் பேசுகிறார், கோல் செல்கிறார், இதற்கு ஃபத்வாவாக நாம் சொல்லுவோம் அவர் நோன்பாளிதான். ஆனால் அவருடைய நோன்பின் நிலை என்ன என்பதை மறுமையில் அவர் கண்டுகொள்வார். அல்லாஹு தஆலா அவருக்கு தீர்ப்பளிப்பார். நீ பசித்திருந்தும் தாகித்திருந்தும் உன்னுடைய நோன்பு பலமற்றதாக மாறிவிட்டது, பயனற்றதாக மாறிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லுவார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி
பாவமான பேச்சுகளையும் பாவமான செயல்களையும் விட்டு விலகாத வரை உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். நாம் உண்ணாமல் இருப்பதால் பருகாமல் இருப்பதால் அல்லாஹ்வுடைய ஹஸானாக்களில் என்ன குறைவு ஏற்பட போகிறது அல்லது என்ன மாற்றம் ஏற்படும்? நாம் செய்யும் நன்மைகள் நமக்குத்தான். எனவே நாம் பசித்திருந்து தாகித்திருந்து நோக்கின்ற அந்த நோன்பு உயிரோட்டம் பெற வேண்டுமாக இருந்தால், அது பலமுள்ள நோன்பாக கேடயமாக மாற வேண்டுமானால், அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்ற நோன்பாக மாற வேண்டுமானால், இந்த நாவில் இருந்தும் இதர உறுப்புகளில் இருந்தும் பாவமான எந்த ஒரு வெளிப்பாடும் வெளிப்பட்டு விடும். இந்த நாவால பொய் பேசக்கூடாது, இந்த நாவால புறம் பேசக்கூடாது, இந்த நாவால கோல் மூட்டக்கூடாது, இந்த நாவிலால் யாரையும் ஏசி பேசி துன்புறுத்தக்கூடாது. நாவை நாம் பேணிக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எமது கரங்களால் கால்களால் இதர உறுப்புகளால் யாரையும் வீணாக அடிப்பது, உதைப்பது, நோவினை செய்வது போன்ற பாவமான செயல்களையும் நாம் தவிர்த்துக் கொள்ளும். அப்ப ஒரு முஃமின் இந்த கட்டுப்பாட்டோடு தன் உடல் உறுப்புகளை பேணிக்கொள்ளும். நான் நோம்போடு இருக்கிறேன். எந்த அளவுக்கு என்றால் இந்த உடல் உறுப்புகளின் பேணுதல் என்பது, ஒருவன் அநியாயமாக எங்களை ஏசினால் கூட, எங்களை திட்டி எங்களை வம்புக்கு இழுத்தால் கூட, இன்னி சாயும் நான் நோன்பாளி என்று சொல்லி விலகிக் கொள்ள வேண்டுமே தவிர அவனுக்கு பதில் சொல்லக்கூடாது. அந்த அளவு நோன்பினுடைய கீர்த்தி, மாண்பு, அது மகத்துவம் இருந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த தெருச்சண்டைகள் எவ்வளவு சூரம், எவ்வளவு மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்பதை இஸ்லாம் சொல்லுகிற இந்த ஒழுக்க விதிமுறைகள், இந்த ஒழுங்குகள், இந்த விதிகள், இந்த மாண்பியலுடன் தொடர்புடைய நற்குணங்கள், நல்ல பண்பாடுகள் நோம்பாளிகளால் கடைபிடிக்கப்பட்டால் இவ்வளவு பெரிய முசீபத்துகள் இந்த உம்மத்துக்குள்ளே முஸ்லிம் பிரதேசங்களில் குடும்பங்களில் ஏற்படுமா என்று சிந்தித்துப்பார். நிச்சயமாக ஏற்படாது. ரமலானுடைய மாதம் அமைதி போடப்பட வேண்டிய மாதம். ரமலானுடைய மாதம் கண்ணியமாக ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டிய மாதம். காருண்யம் என்றால் இதுதான் என்பதை அந்நிய மக்கள் முஸ்லீம்களிடம் படிக்க வேண்டிய ஒரு களம் இந்த ரமலானுடைய காலம். ஆனால் இது மாற்றமாக தலைகீழாக எல்லாம் புறணும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த வகையில் எங்களுடைய நோன்பை நாங்கள் நோற்றுக் நாம் பசித்திருப்பதோடு தாகித்திருப்பதோடு இன்னும் எத்தனையோ தடைகளை நாம் தவிந்து கொண்டிருக்கும் அதே வேளை இந்த நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய கரங்களை, எங்களுடைய கால்களை, எங்களுடைய உறுப்புகளை நாங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்வோம். இப்படியாக நாங்கள் இருக்கும் பொழுது அந்த நோன்பு என்பது அது பாக்கியமாக மாறும். அது ஜுன்னா என்று சொல்லுவாங்க. நோன்பு என்றால் கேடயம். ஷைத்தான் அம்புகளை எறியும் பொழுது அது எங்களை தாக்காமல் நாங்கள் தடுத்து நிறுத்துவதற்காக கரங்களிலே ஏந்தி தடுக்கும் ஒரு தடுப்பு தான் இந்த கேடயம். நரகத்தில் எங்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் வழங்கிய பெரிய பாக்கியம் நோன்பு என்பது. கேடயம் உடைந்து விட்டால், கேடயம் பொள்ளலாகிவிட்டால், ஓட்டையாகிவிட்டால் எங்களை பாதுகாக்க முடியாது. எனவே பலமற்ற கேடயமாக ஒடிந்துவிடும், உடைந்துவிடும், சுக்குநூறாக தகர்ந்து விடக்கூடிய கேடயமாக எங்களுடைய நோன்பு இருக்கக்கூடாது. பலமான கேடயமாக இருக்க வேண்டும். தரமான உருக்கில் செய்யப்பட்ட கேடயமாக இருக்க வேண்டும். அதுதான் நாங்கள் பசித்து தாகித்து இருப்பதோடு இன்னொரு தடைகளை தவிர்த்து கொள்வதோடு எங்களுடைய நாவையும் உடல் உறுப்புகளையும் பாவமான பேச்சுகள் செயல்களில் இருந்து பாதுகாத்து நோக்கும் நோன்புகளாகும். அப்படி நீங்கள் நோன்பு நோக்கும். இது ரமலானுடைய பகல் வேளையில் கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு. இரவில் செய்ய வேண்டிய ஒழுங்கு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா காலங்களிலும் தொழுதார்கள் தான், தனிமையாக தொழுவார். ஆனால் ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் அந்த முந்திய 2 பத்துகள் இருக்கிறதே, அதுல சாதாரணமாக ஏனைய காலங்களை விட சற்று கூடுதலான நேரங்கள் ஜமாத்தாக தொழுவார். அவர் 3 நாள் 4 நாள் தொழுவித்தார்கள். பிறகு அவர் தனியே தொழுவதற்கு காரணம் ஃபர்லாக ஆக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தினால, வேற எதுவுமே கிடையாது. ஆனா அந்த நிலை இப்பொழுது கிடையாது. வகி வருவதில்லை. தாராளமாக ஜமாத்தாகவோ தனியாகவோ தொழலாம். தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது ஏற்றமானது, சிறப்புக்குரியது. ஆனால் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த கியாமுல் லைல் ரமலானுடைய காலத்தில் ஜமாத்தாக தொழுவது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இதுல சிறப்பு என்ன தெரியுமா? நீண்ட நேரம் நின்று சொல்லுவோம். அதனாலதான் அதுக்கு தராவிஹ் என்ற பேரும் வந்தது. அது வேறொரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்க ஜமாத்தாக தொழுகிறோம். இமாம் எவ்வளவு நேரம் நின்று சொல்கிறாரோ அவ்வளவு நேரம் நாங்கள் நின்று சொல்லுவோம். அதை விட முந்தவும் முடியாது, பிந்தவும் முடியாது. அதனால ஜமாத்தாகத்தான் பெரும்பாலும் தொழுகிறோம். இப்பொழுது தொழுவிக்கப்படுவது குறைந்தது ஒரு 1.5 மணித்தியாலம் தொழுவிப்பார்கள், அல்லது 1 மணித்தியாலம், 1.25 மணித்தியாலத்துக்குள் முடித்துக் கொள்வார்கள். ஒரு நடுநிலையான ஒரு தொழுகை முறை. அது 23 சொல்பவர்கள் அப்படித்தான் தொழுகிறார்கள். 11 சொல்கிற நாம் அப்படித்தான் தொழுகிறோம். அது ஹதீஸ்களின் அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு முரண்பாடு. ஆனால் 11 என்பது ஆதாரபூர்வமான
நபி அவர்களுடைய நடைமுறை சார்ந்த சுன்னாயத்தை தெளிவாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா இதுல நாம் ஓதும் ஓதல்கள், இதில் செய்யக்கூடிய ஜிக்ருகளை அறிந்து செய்யப்படும். நிறைய பேரு ஓதல்கள் அது சமா இமாம் ஓதுவதை கேட்கிறோம், தனியா தொழும் பொழுது ஓத வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இமாம் ஓதும் பொழுது கேட்கிறோம் என்றால் சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும்தான் சில நேரங்கள் ஓத வேண்டி வரும். ஆனால் பெரும்பாலும் கியாமுல் லைல் அதுவும் வராது. ஏன்னா நாங்கள் ஆமீன் சொல்றதோடு இமாமோடு சேர்ந்ததாக எங்களுடைய கிராத் அங்கீகரிக்கப்பட்டுவிடும். அது தவிர ருக்குவிலும் சுஜூதிலும் அத்தஹியாத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன ஓதுகிறோம். ருக்குவில் ஓதக்கூடிய துவாக்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியுமா, சுஜூதில் ஓதக்கூடிய துவாக்கள் எல்லாம் தெரியுமா, அதை நாங்க கற்றறிந்து மனனம் செய்து ஓத வேண்டும். இந்த சபையின் சங்கைக்காக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக, ஆலோசனையாக, ஒரு வழிகாட்டலாக ருக்குவிலும் சுஜூதிலும் ஓத வேண்டிய முக்கியமான ஒரு துஆவை கற்றுத்தருது. சிறிய வார்த்தை, அதை ஒரு தடவைக்கு பல தடவைகள் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஓதினாலும் நன்மைதான். அதுல தஸ்பீஹ் இருக்கிறது, இஸ்திக்ஃபார் இருக்கிறது, அதுல தஹ்மீதும் இருக்கிறது. அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் என்று துதிக்கிறோம், அல்லாஹ்வை புகழ்கிறோம், இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். இந்த மூணும் தொழுகையில் பிரதானமாக செய்யப்பட வேண்டிய வணக்கம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் அதிகமாக ருகூஇலும் சுஜூதிலும் செய்தார். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபத்ஹ் சொல்லக்கூடிய அது சூரத்துன் நஸ், இன்னா வல் அஸ்ர் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان. அல்லாஹ்வுடைய உதவியையும் வெற்றியையும் வந்து அதை நீ அடைந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைவதை நபியை நீ கண்டால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுக்கொள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய், அவனை புகழ், அவனிடம் பாவ மன்னிப்பு தேடு, அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி. இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கான அறிகுறி, அடையாளம். ரசூலுல்லாஹ் உலகை விட்டு விடைபெறும் நாள் நெருங்கி விட்டது என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டார். சில ரிவாயத்துகளின்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விளக்கத்தை சொன்னார்கள் என்று இருக்கிறது. ஆனா ஏன் நபித்தோழர்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இந்த குர்ஆனில் இருந்து அவர்கள் பெற்ற விளக்கத்தின் காரணமாக தொழுகையில் ருகூஇலும் சுஜூதிலும் அதிகமாக அவர்கள் ஓதி வந்திருக்கிற இதுதான் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார். என்ன தெரியுமா? சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம ஃபிர்லி. ருகூஇலும் ஓதி இருக்கிறார்கள், சுஜூதிலும் ஓதி இருக்கிறார்கள், அதிகமாக ஓதி இருக்கிறார்கள். அது இத்தனை தடவை என்றால் 3 தடவை 5 தடவை என்றெல்லாம் கிடையாது, அதிகமாக. சுப்ஹானக அல்லாஹும்ம, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், உன்னை துதிக்கிறேன். வ பிஹம்திக, உனது புகழை உச்சரித்து உன்னை நான் புகழுகிறேன். அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னிப்பாயா. இதை மரணிக்கும் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அவ்வளவையும் நீங்க இந்த கியாமுல் லைல்ல ருகூஇல சுஜூதில் ஓதினாலே சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று சொல்வது போல, சுப்ஹான ரப்பியல் அலா என்பது போல, சுப்பூஹுன் குத்தூஸ் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்பது போல, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம ஃபிர்லி, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம ஃபிர்லி. இந்த துஆவை அதிகமாக ஓதும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றியதாக போய்விடும். நாங்கள் அல்லாஹ்வை துதித்ததாக, புகழ்ந்ததாக, பாவ மன்னிப்பு தேடியதாக மாறிவிடும். இந்த துஆக்களின் மூலம்தான் எங்களுடைய கியாமுல் லைல் அந்த தொழுகை உயிரோட்டம் பெறுகிறது. நாம் ஓதும் ஓதல், இமாம் ஓதும் ஓதல்களின் மூலமாக உயிரோட்டம் பெறுகிறது. அப்ப அந்த நிலைகளை விட, அசைவுகளை விட, அந்த அசைவுகளின் பின் நாம் நிற்கிற அந்த நிலைகளில் ஓதும் ஓதல்கள் இருக்கிறதே, அதுதான் அந்த தொழுகையை உயிர்மையுள்ள அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய பலமான ஒரு இபாதத்தாக மாற்றி விடுகிறது என்று சொன்னால் எந்த அளவு சூரம் இந்த திக்ருகளை, துஆக்களை கற்று நாம் ஓதி வர வேண்டும் என்பதை சிந்தித்து பார். அதே போல அன்புக்குரிய சகோதரிகளே, ரமலானுடைய காலம் அதிகமாக தௌபாக்கள், இஸ்திக்பார்களில் ஈடுபட வேண்டிய காலம். இதுல சுஜூதுல, ருக்கூல அல்லது அத்தஹியாத்துடைய கடைசி நேரங்களில் நாம் ஓதுகிற இஸ்திக்பார் தௌபாக்களில் சய்யிதுல் இஸ்திக்பார் என்று இருக்கிறது. அதையும் இணைத்துக் கொள்ளலாம். காலையில் நாம் ஓதுகிறக்கூடிய, மாலையில் ஓதுகிறக்கூடிய அந்த இஸ்திக்பார், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت واعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا. இவ்வளவு எழுதியாவது அதை உச்சரிக்கிற முறையை அறிந்து உச்சரித்து அதை சரியான முறையில் நாங்கள் ஓதிவிட வேண்டும். இப்படி ஓதி வந்தோமானால் இந்த ரமலானை புனிதப்படுத்தியவர்களாக நாங்கள் மாறும். அத்தோடு அன்புக்குரிய
தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமலானுடைய காலத்தில் இன்னொரு பயிற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். என்ன தெரியுமா? குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற வரலாறுகளை படிக்க வேண்டும். தப்சீர் இருக்கும், இப்னு கதீர் எல்லாம் தமிழ்ல வந்திருக்கு. தப்சீர் ஜலாலின் அன்னைக்கு தமிழ் வந்திருக்கு. அது எல்லாவற்றையும் கூட தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்கும். இல்ல சூரா யூஸ், சூரா மரியம், சூரா இப்ராஹிம், வரலாறுகள் தான் முழுக்க முழுக்க சரித்திரங்கள், சம்பவங்கள். அந்த சரித்திரங்கள், சம்பவங்களை நாங்கள் வாசித்து வாசித்து படிக்கணும். அதை படிக்கும் பொழுது எமது முன்னோர்களான நபிமார்களின் வரலாறுகள், நல்லவர்களுடைய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டியது. அவர்களுடைய பண்பாடுகளை கற்றுணரக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருவான். நற்குணங்கள், நல்ல பண்பாடுகளை நாளுக்கு நாள் படிக்கிற பொழுது அந்த பாடங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தும், மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த மாற்றங்களை நிஜப்படுத்தும் காலமாக இந்த ரமலான் காலம். எங்களுடைய தனி மனித வாழ்வு ஒழுக்கமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எமது குடும்ப வாழ்க்கை ஒழுக்கமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எமது சமூக வாழ்க்கை ஒழுக்கமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டின் நற்பிரஜையாக, உலகில் தரை சிறந்த ஒரு குடிமகனாக ஒரு முஸ்லிம் வாழ வேண்டுமானால் அது குர்ஆனின் மூலம் திருத்தி அமைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தால் மாத்திரம்தான் சாத்தியமே தவிர வேறு யாராலும் அந்த வாழ்க்கையை தர முடியாது. குர்ஆனை விட்டு விலகும் பொழுதெல்லாம் அவன் ஒரு கிரிமினலாக மாறிவிடுவான். குர்ஆனுடைய பண்பாடுகளை இழந்து இழந்து அவன் விலகி விலகி செல்ல செல்ல ஷைத்தானிய பண்பாடுகளுக்கு அவன் அடிமையாகி விடுவான். இறுதியில் ஒழுக்கமற்ற ஒரு தனி மனிதனாக, சுயமரியாதையற்ற ஒரு குடும்ப தலைவனாக, ஊருக்கும் நாட்டுக்கும் உதவாத ஒரு கேடுகட்ட மனிதனாக மாறி அவன் எல்லோராலும் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நடைப்பிணமாக மாறிவிடும். மது என்றும் மங்கை என்றும் அவன் அவற்றிற்கு அடிமையாகி இறுதியில் தான் என்ன பேசுகிறேன், என்ன சொல்கிறேன், என்ன செய்கிறேன் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவன் தன்னுடைய மான மரியாதைகளை இழந்து, சுய புத்தியை இழந்து மதுவுக்கும் இன்னும் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி. இது நான் சொல்வது பொய் அல்ல. நிஜ வாழ்க்கையில் அன்றாடம் நாங்கள் கண்டு கொண்டிருக்கக்கூடிய மிச்ச மோசமான கேவலமான காட்சி. எந்த சமுதாயத்தில் இந்த தீய பழக்கங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சத்திய வேதத்தை கொண்டு வந்து நல்ல சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றி அமைத்தார்களோ அதே சமுதாயத்திலே அழிக்கப்பட்ட ஜாஹிலியா சிந்தனைகளையும் பண்பாடுகளையும் ஊக்கப்படுத்தக்கூடிய பல முஸ்லிம் தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அழகான சஹாபா பெண்மணிகளுடைய பெயர்களை தாங்கிய பெண்கள் இன்று சிறையிலே அடைக்கப்படுகிறார். காரணம் உலகினுடைய அற்ப லாபம், அற்ப ஆதாயம். அதற்காக பஞ்சமா பாதக செயல்களில் ஈடுபடுகிறார். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்கும். எவ்வளவு குற்றங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, அல் குர்ஆனிய வசந்தத்திலே நாங்கள் எங்களுடைய பண்பாடுகளை மீள புதுப்பித்துக் கொண்டு குர்ஆனினால் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கண்ணியமான சமுதாயம் என்ற மகுடத்தை நாங்கள் சூட வேண்டுமே. ஆனால் ரமலானுடைய காலத்தை அதற்கான களமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகமாக இந்த பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். தர்ஜுமாவோடு இருங்கள், தப்சீரோடு இருங்கள், ஹதீஸ் புத்தகங்களோடு, சஹாபாக்களின் வரலாற்று நூல்களோடு இருங்கள். ஒரு சிறந்த குடும்பஸ்தராக, ஒரு சிறந்த நண்பியாக, நண்பனாக, அயலவனாக இந்த நூல்கள் இருக்கு. நீங்கள் இருக்கும் இடத்தை சூழ இந்த நூல்கள் இருக்கு. அடையாளம் வைத்து வைத்து அதிகமாக வாசியுங்கள், மீண்டும் மீண்டும் வாசியுங்கள். புதிய புதிய தத்துவங்களையும் ஞானங்களையும் அல்லாஹு தஆலா உங்களுக்குள்ளே தருவான். மன மாற்றங்களை ஏற்படுத்துபவன் அல்லாஹ், மனதில் திருத்தங்களை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். ஈமானின் ஜோதியை தருபவனும் அதை தக்க வைப்பவனும் அதை நாளுக்கு நாள் மெருகூட்டுபவனும் அல்லாஹ்வாக இருக்கிறான். அதற்கான எண்ணெய்களாக, அதற்கான வளங்களாக எங்களுடைய முயற்சிகள் இருக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில் நாம் எல்லோரும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து கொள்ளும் அதே வேளை எதிர்வரக்கூடிய ரமலானை உயிரோட்டமுள்ள ஒரு ரமலானாக, சட்டங்களை அறிந்து அதை பின்பற்றி வாழ்க்கையை நாம் சரியாக மாற்றி மறுசீரமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பருவ காலமாக, வசந்த காலமாக ஆக்கி நாம் எல்லோரும் உயர்வு பெறுவோமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எதிர்வரக்கூடிய ரமலானை உயிர்ப்பித்து உயிர்மை பெற்று ஈமானிலே நல்லதொரு முன்னேற்றத்தை அடைந்த சமூகமாக எம்மை மாற்றுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.